Hello doctors, this is Dr. Akshay, and in this video we'll be dealing with two extreme fields of dentistry. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா forensic odontology and its correlation into clinical dentistry. So certain compounds are used in forensic odontology which are used also in clinical dentistry. ஸோ அது என்ன காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் ஒடன்டாலஜியோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் டென்டிஸ்ட்ரி விச் டீல்ஸ் டு ப்ரொவைட் ஜஸ்டிஸ் அண்ட் டு ஐடென்டிஃபை த பர்பச்சுவேட்டர் யூசிங் எவிடன்சஸ். ஸோ அந்த எவிடன்சஸ் கேன் பி பயாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் நான் பயாலஜிக்கல் சோர்சஸ். பயாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், எக்ஸாம்பிள் பிளட், சலைவா அண்ட் சீமன். நான் பயாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு போயிட்டிங்கன்னா இட் இஸ் அபவுட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பைட் மார்க்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ் ஃப்ரம் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பாடிலி ஃப்ளூயிட்ஸ் பற்றி மட்டும் மெயினாக நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ பாடிலி ஃப்ளூயிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட், சீமன் அண்ட் சலைவா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் சயின்ஸில் நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிளட் அப்படின்னும் போது இட் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் certain compounds like leucomalate green, phenolphthalein, and recent times we use luminol in forensic sciences to detect even minute traces of blood as well as latent blood stains. ஒரு perpetuator எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he erases all the evidences. ஸோ blood traces-உம் அழிக்கும்போது we might not be noticing in naked eyes, whereas இந்த காம்பவுண்ட்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டோட மேஜர் காம்போசிஷன் இஸ் ஹீம். ஸோ ஹீம் இஸ் மேட் அப் ஆஃப் அயன். ஸோ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் இந்த லூமினால்ன்ற ஒரு காம்பவுண்ட் இட் எக்ஸிபிட்ஸ் chemiluminescence. ஸோ chemiluminescence அப்படின்னா இட் எமிட்ஸ் சர்டைன் கலர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன். ஸோ லூமினால் வந்து ஒரு ரெடிலி அவைலபிள் சொல்யூஷனாகவும் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு சஸ்பெக்டட் ஏரியாவில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் சொல்யூஷனாகவும் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் ஸ்ப்ரே பண்ணும்போது இன்கேஸ் அந்த இடத்துல பிளட் நம்ம நேக்கட் ஐக்கு தெரியலனா ஒரு டார்க் என்விரான்மெண்ட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ப்ளூ கலர் லைட் எமிட் ஆகும். ஸோ அதுதான் பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் லூமினால். ஸோ இந்த லூமினால் அப்படின்ற chemiluminescent காம்பவுண்ட் இஸ் 3-aminothal hydrazide. It is also used in clinical field of dentistry where to find the efficacy of sterilization. ஸோ blood அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா major part of cross infection providing to the dentist as well as to the patients. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எஃபிகசி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லூமினால் வந்து சர்டைன் ஏரியாஸில் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஆல்டரிங் ரிசல்ட்ஸ் ஆர் இட் இஸ் இன்எஃபெக்டிவ். என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போரஸ் சர்ஃபேசஸ், tiles which have been painted and in the presence of sodium hypochlorite or any detergent, it is altering the effect. அதாவது blood அங்கே இருந்தால் கூட if we use sodium hypochlorite it might alter the results அப்படின்னு சொல்லி certain hypothesis கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டடீஸ் வந்திருக்கு அண்ட் நானும் ஒரு ஷார்ட் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ ஐ யூஸ் endodontic files, surgical instruments and face shields to find the traces of blood before sterilization and after sterilization. So luminol prepare பண்றதுக்கு there are two formulations. One is by Grodzki and the other one is by Weber. So Weber formulationல ரெண்டு modification இருந்துச்சு. One is by Sprute and co-workers and the other one is by Esperanca and co-workers. Sprute and co-workers வந்து they provided bluestar அப்படினு ஒரு compound. So that is readily available luminol in a forensic test field kit. ஸோ லூமினால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது சோடியம் ஹைட்ராக்சைட், சோடியம் கார்பனேட், டிஸ்டில் வாட்டர், ஹைட்ரஜன் பெராக்சைட். ஸோ இது மூலிமா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர் லூமினால் சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை டேரெக்டாக பேஷண்ட்ஸில் யூஸ் பண்ண ஃபைல்ஸ்லையோ இல்லை சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ ஒரு டார்க் என்விரான்மெண்ட்டில் நான் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கும்போது இட் எமிட்டட் ப்ளூ கலர் லைட். அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு சைடில் போட்டிருப்பேன். ஸோ இட் எமிட்டட் ப்ளூ கலர் லைட் அண்ட் ஆஃப்டர் ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோக்ளேவ் மட்டும் தான் இந்த ஸ்டடியில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆட்டோக்ளேவே வந்து சஃபிஷியன்ட்லி எனஃப் டு நோ தி எஃபிகசி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஆஃப்டர் ஸ்டெரிலைசேஷன் அதே லூமினால் நான் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கும்போது there were no blood stains which concluded that sterilization is an important process of clinical dentistry to prevent cross infection and contamination to the dental professionals as well as to the patient. ஸோ நிறையா ஸ்டடீஸ் இருக்குதுன்னு சொன்னால அது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு டென்டிஸ்ட் போட்டிருக்கக்கூடிய பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், ஃபேஸ் ஷீல்ட்ஸ், ஃபேஸ் மாஸ்க், ஹெட் கேப் அண்ட் சர்டைன் லிமிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஃபீல்ட் இது எல்லாமே
பிளட்டில் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் ஸ்பிளாட்டஸ் ஏரோசால்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து சர்டின் ரேஞ்ச் ஆஃப் கிளினிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் ஃபியூமிகேட்டிங் அண்ட் அகெயின் செக்கிங் தி எஃபிகசி ஆஃப் ஃபியூமிகேஷன் அப்போ பார்க்கும்போது பிளட் ஏரோசால்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிருக்கு. விச் proves that sterilization or disinfection is must to prevent cross contamination. So இதுதான் forensic part of view ஓட correlation with clinical dentistry using certain compounds. And so endodontic files பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா endodontic files வந்து அதோட டயமீட்டர் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.20 டயமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம், 0.2 mm டயமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியூரிங் த யூஸ் ஆஃப் sodium hypochlorite during root canal instrumentation there might be chances where the blood traces might be hidden or altered which cannot be found by luminol அப்படின்றது ஹைபோதசிஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஸ்டடியில் லூமினால் வச்சு ட்ரேசஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஈவன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் பிளட் ட்ரேசஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர் நான் ஏன் endodontic ஃபைல்ஸ் யூஸ் பண்ணேன்னா endodontic ஃபைல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட டயமீட்டர் வந்து 0.20 mm. ஸோ 0.2 mm அப்படின்னும் போது அதில் பிளட் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா நம்ம விசிபிளாக நேக்கடைக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லூமினால் இட் கேன் பி விசிபிள். பட் என்ன ப்ராப்ளம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிட்டர்ஜென்ட்டோ இல்லை சோடியம் ஹைப்போக்ளோரைட்டோ நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பிளட் ட்ரேசஸ் கம்மியாகிறதுக்கான சான்ஸோ இல்லை ஆல்ட்ரிங் எஃபிகஸியோ பார்க்க முடியும். ஸோ இந்த endodontic ஃபைல்ஸில் ஒரு ஃபைலில் மட்டும் 20 சைஸ் ஃபைலில் மட்டும் ஐ வாஸ் ஏபிள் டு see blue colored light and a dark environment which shows that sodium hypochlorite does not alter the property of luminol. ஏற்கனவே நிறையா ஸ்டடீஸும் அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஸ்டடி அது ஒரு கன்க்ளூஷனாக கொடுத்துருக்கு. ஸோ see you all again tomorrow with a good video guys. ஸோ இந்த சேனலில் நம்ம forensic odontology part of வீடியோஸும் இருக்கும் and its correlation clinical dentistry இருக்கும். So do keep watching. Thanks.